மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. இன்றைக்கி எப்படி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி காலையிலேயே இன்னைக்கு டே ஃபுல்லாக நடக்கிற எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்திங்கன்னா மொபைல் கடைக்கு போகும்போது வச்சுட்டு போயிட்டேன். சும்மா ரேண்டமாக எடுத்த கிளிப்ஸை மட்டும் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். சஹர் முடிச்சுட்டு அப்படியே தொழுதுட்டு அப்படியே காலையிலேயே பார்த்திங்கன்னா மீன் கடைக்கு மீன் மார்க்கெட் போய் அப்படியே மீனுமே வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மீன் எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சஹருக்கு என்னென்ன மீன் வாங்கியிருந்தோம் அப்படிங்கிறதையுமே பார்த்துடலாம். கிழங்கா மீன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தோம். மீன் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு உடனே பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் அங்கே க்ளீன் பண்ணுறதே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ எல்லா மீனுமே பார்த்திங்கன்னா பாதி அளவு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. கிழங்கா மீன் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மீன் பேர் பரந்த மத்தி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சரியாக தெரியலை, தெரிஞ்சால் கீழே சொல்லுங்கள். தெரியாததுக்கு நான் மத்தி மீன் அப்படின்னே சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மீனுமே வாங்கியிருந்தோம். மீன் காலையில் வாங்கும்போதே குழம்புக்கு தனியாக, ஃப்ரைக்கு தனியாக, அதுக்கப்புறம் மீன் பொரிச்சதுக்கு தனியாக, அது எல்லாமே தனித்தனியாக பார்த்திங்கன்னா வேறு மீன் வாங்கியிருந்தோம். மீன் ஃப்ரைக்கு எப்பயும் போல் கட்லா மீன் தான் வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு வந்த மீன் எல்லாமே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போயே மசாலா எல்லாமே போட்டு வச்சிட்டோம்னா உப்பு காரம் புளிப்பு எல்லாமே ஏறி சஹருக்கு சாப்பாடு செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போயே அந்த எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டோம். தங்கச்சி மீன் பொரிச்சதுக்கு மசாலாவுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அது ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி சட்டியில் வேக வைக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு இப்போ மசாலா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ரெசிபியோட ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் இப்படின்னு அது இதுன்னு நிறைய டீட்டெயிலாக சொல்லி போடும்போது உங்களுக்குமே போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ மட்டும் காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே சொல்லுங்கள். நான் இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா வீடியோ டீட்டெயிலாக எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த ரெசிபி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே கேட்கும்போது நல்ல பெரிய ஃபுல் மீனாகவே வாங்கி நம்ம சூப்பராக வீடியோ போடலாம். இந்த ரெசிபி சாப்பிட்டு பழகினவங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிரேவி மாதிரி செஞ்சு அதை வாழை இலையில் சுற்றி இதை வேக வச்சு எடுப்போம். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா மசாலாலாம் சேர்த்து நல்லா திக்கான கிரேவி மாதிரி செஞ்சுட்டு தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கெட்டியான கிரேவி மாதிரி செஞ்சுட்டு இது செய்யும்போது டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். இந்த சைடு கட்லா கிழங்கா ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ மசாலா எல்லாமே போட்டுக்கலாம். நான் வீட்டில் டெய்லி என்ன மசாலா யூஸ் பண்ணுவேனோ அதே மாதிரி சேம் பார்த்திங்கன்னா இந்த மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா மீன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஊற வச்சு விட்ற போகிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அப்புறம் வீடுமே ஃபுல்லாக டீப்பாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா தூங்கிட்டோம். எல்லாருமே நல்லா தூங்கியாச்சு. டைம் பார்த்திங்கன்னா அசர் டு மகரிப் அந்த மாதிரி ஆயிடுச்சு. கடகடன்னு பார்த்திங்கன்னா இஃப்தாருக்கு எல்லாமே ரெடி பண்ணி இப்போ இஃப்தார் டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கான நோம்பு பார்த்திங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக பார்த்திங்கன்னா எல்லாருமே நோம்பு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆமாம் எல்லாம் வச்சுட்டு பேசும்போது விட்டுட்டீங்க. அது நிறைய பண்ணியா கைஜக்காக எல்லாம் ஃபுல்லா பாட வந்துடுவான். தண்ணி காலையில சுட கேட்காம சாப்பிட மாட்டாங்கல்ல, அது திரும்ப சாப்பிட்டு இல்லைன்னா நைட் 11 மணிக்கு மேலே சஹருக்குமே சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு எல்லாமே வச்சிட்டோம்னா அப்புறம் ஒவ்வொரு வேலையாக செய்கிறதுக்கு அப்படியே வேலை ஸ்டார்ட் ஆயிரும். மீன் குழம்பு அப்படின்னாவே சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயம், மாங்காய், அதுக்கப்புறம் தக்காளி, புளி இந்த மாதிரி எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா கட் பண்ணி ஊற வச்சு எல்லாமே வச்சாச்சு. கொஞ்சம் பச்சை மிளகு, சின்ன வெங்காயம் 1/4 கிலோவுக்கும் கொஞ்சம் அதிகம்.
நம்ம இப்போ மீன் ஜார் வைக்கிறோம். மீன் ஜாருக்கு ஃபஸ்ட்டு ஆயில் வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 1/4 கிலோவுக்கும் கொஞ்சம் அதிகமாக, 1/2 கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மியாக. இது மெஷர்மெண்ட் வந்து 30 பேத்துக்கான மெஷர்மெண்ட்டு. பச்சை மிளகா 10 பச்சை மிளகா, அதில் 5 வந்து இதில் போட்டு தாளிச்சுக்கணும். 5 வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு ஓட்டி வச்சுக்கணும். நம்ம வந்து 5 பச்சை மிளகாய் முன்னாடியே போட்டுட்டோம். 5 பச்சை மிளகாய் ஓட்டி வச்சிருக்கோம். அதையும் இப்போ போட்டுடலாம். கொஞ்சமாக வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் ஆனதுக்கப்புறம் தான் போடணும். இதை வந்து நல்லா வணக்கிக்கலாம். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்டாக இருக்கும். அதனால எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன வெங்காயம் போட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சின்ன வெங்காயம் போட்டு செய்யணும். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டால் போதும். நம்ம வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் பக்கம் போட்டுக்கலாம். இது பச்சை வாசம் போக வணக்கணும். தக்காளி வந்துட்டு 10லேருந்து 12 தக்காளி எடுத்துக்கலாம். அதில் வந்து 3 தக்காளி இந்த மாதிரி பீஸ் போட்டு அதை வந்து இப்போ இதில் போட்டுக்கோங்க குழம்புல. நம்ம அரைச்சி வச்சிருக்கோம். இதுல வந்து தேங்காய் 2 தேங்காய் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தக்காளி நான் 12 தக்காளி சொல்லியிருந்தேன். அதுல 3 தக்காளி அதுல போட்டும் இது 9 தக்காளி இதுல அரைச்சி ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எவ்வளவு நமக்கு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கணும். அதுக்கப்புறம் புளியும் கரைச்சி ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து குழம்பு வணங்கிருச்சு. குழம்பு வந்து நல்லா வணங்கிருச்சு. இப்போ இது வந்து குழம்புல ஊற்றிடலாம். தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி மாதிரி இருக்குல்ல, போதும். தண்ணி வந்து உங்கள் இஷ்டம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்க. ஆள் ஜாஸ்தியாக இருந்தால் நிறைய ஊற்றிங்க, ஆள் கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக ஊற்றிக்கங்க. குழம்பு வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீன் வந்து சேர்த்துட்டு அப்படி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். மீன் கழிச்சது இதுக்குமே இப்போ வந்து கிரேவி எல்லாம் ரெடி பண்ணி இப்போ மீனில் வந்து வச்சு இப்போ வந்து ஆவி காட்டி எடுத்துட வேண்டியதான்.
சஹருக்கு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாருமே எழுப்பி விட்டு சஹர் சாப்பாடுமே சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியதான். இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.